நேற்று வியாழக்கிழமை நம்ம வந்து சாயப்பாவுக்கு நம்ம கோயிலில் அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா புளி சாத கிரேவி ஒன்று செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராமுக்கு மேலே புளி ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொடி செஞ்சுக்கலாம். புளி சாதத்துக்கு 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம் எல்லாமே போட்டு நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் லைட்டாக எண்ணெயில் வறுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/4 கிலோ போல் வரமிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சுட்டேன். புளி சாத கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து 1/4 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம் போட்டு நல்லா வறுத்துட்டு புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ புளி சாத கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டேன் தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்ச மசாலாவை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறத விட கொதி வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போல் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வந்து 2 குக்கரில் நான் வச்சு கிளறி எடுத்துருவேன். பாருங்கள், புளி சாத கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து கெட்டியாகணும். நம்ம அப்போ தான் வந்து புளி சாதம் வந்து நம்ம கிளறும்போது ரசம் மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் சாதம் வச்சாச்சு.